ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு அறநிலைத்துறையில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு 6 வேக்கன்சி தான். ஓகேங்களா, அதில் வந்துட்டு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு ஜாபுக்கு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு 8th படிச்சிருந்தாவே போதும், அண்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் காமிக்கிறேன். சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா 60,000 கிட்ட வரும். ஓகேங்களா, லாஸ்ட் டேட் வந்துட்டு 5/10/2024 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃபை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப், தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை. நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம். என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு? 6/9/2024. லாஸ்ட் டேட் வந்துட்டு 5/10/24 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. வேக்கன்சிஸ் பார்த்தோம்னா மொத்தம் இதில் 2 வேக்கன்சி, இதில் 2 வேக்கன்சி, இதில் 2 வேக்கன்சி, மொத்தம் 6 வேக்கன்சி இருக்குது. மருத்துவ அலுவலர் போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் அப்படின்னா மருத்துவ அலுவலர், செவிலியர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இதில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ மருத்துவ அலுவலர் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் பார்த்தோம்னா 60,000. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் இந்த 2த்துக்கு மட்டும் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. எம்பிபிஎஸ் குவாலிஃபைடாக இருக்கணும். டிஎன்எம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நர்சிங் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பணியாளருக்கு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாவே போதும், அண்டு தமிழ் வந்துட்டு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அவங்களுடைய இதுதான் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் கேட்கணும் இல்லை ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த பிடிஎஃபோடைய லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்டு அப்ளிகன்ஸோடைய நேம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா பெயர், இப்போது இருக்கிற அட்ரஸ், தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஏதாச்சும் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருப்பீங்களா, அந்த ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அதில் எழுதணும். நன்னடத்தை சான்று வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதுவும் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸர்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சைன் போட்டு அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. இதை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி அப்புறமேட்டுக்கு உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.